வணக்கம் நண்பர்களே. இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம மாட்டு கொட்டாயை சுற்றி கீரைகளும் காய்கறி செடிகளும் பல மரங்களும் நிறைய வச்சுருக்கோம். இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதெல்லாம் எதுக்கு நம்ம செய்யணும் அப்படின்னா, நம்மளோட செலவுகளை குறைச்சிக்கணும். இன்னொரு பக்கம் நம்மளோட ஆரோக்கியத்தை பெருக்கிக்கணுங்க. இதுதான் வாழ்க்கையில் ரொம்ப முக்கியமானது. இன்றைக்கி என்னென்ன செடிகள்லாம் வச்சுருக்கோன்னு சொல்லி பார்க்கலாங்க. முதல்ல அலரி செடிங்க. நம்ம வீட்டில் சாமி படம் வச்சுருப்போம். அதே மாதிரி கோயிலுக்கு தேவையான பூ நமக்கு தேவை இல்லைங்களா, அதுக்காக அலரி செடி வச்சுருக்கோம். இது வருங்காலத்தில் பெருசாகும் போது நிறைய பூ கொடுக்க போது அதை வச்சு நம்ம சாமி படத்துக்கு மாலை கட்டி போட்டுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா சுரைக்காய் செடி பார்த்திங்கன்னா நமக்கு வாரத்தில் 2 நாளைக்கு 3 நாளைக்கு சாத்துக்கான காய் கொடுத்துருதுங்க. மிளகா செடி இங்கே ஒத்தையாக இருக்குது. அந்த பக்கம் நிறைய மிளகா செடி நட்டுருக்கோம். அதெல்லாம் காட்டுறேன் பாருங்கள். அடுத்து என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நந்தாவட்டை செடிங்க. இந்த நந்தாவட்டை செடியும் நம்ம பூ தேவைக்காக, வீட்டு பூ தேவைக்காக, அதே மாதிரி சாமி படத்துக்கு கோயிலுக்கு தேவைக்காக நம்ம வச்சுருக்கோம். அடுத்து பூசணிக்காய் செடி இருக்குது. பூசணிக்காய் செடி இன்னும் காய் விடல. அடுத்து பார்த்திங்கன்னா மருதாணி செடி நட்டுருக்குங்க. சின்னதாக வந்திருக்கு இப்போ தான். கடைகளில் மெகந்தி வாங்கி போட்டால் அதில் சைடு எஃபெக்டும் இருக்கும். அது நல்லதும் கிடையாது. அதே மாதிரி அந்த செலவுகளும் நம்ம இந்த மருதாணி செடி மூலமாக குறைச்சிக்கலாம். அடுத்து தண்டுக்கீரை செடி அங்கங்கே இருக்குங்க. தண்டுக்கீரை நம்ம வாரத்துக்கு 1 நாள் 2 நாள் நம்ம கீரை செய்கிறதுக்காக தண்டுக்கீரை இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா பொன்னாங்கண்ணி நட்டோம். ஆனால் தண்ணி இல்லைங்க. தண்ணி பற்றாக்குறையினால் காஞ்சி இருக்குது பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா அந்த பக்கம் மாட்டு ஷெட்டுக்கு அந்த பக்கம் நிறைய செடி வச்சுருக்கோம். அதெல்லாம் பார்க்கலாம். இப்போ இது மூலிமா நாங்கள் பார்த்திங்கன்னா இப்போ ஒரு 2-3 மாதமாகவே நாங்கள் வெளியில் எந்த காய்கறியுமே வாங்குறதில்ல, பருப்பு கூட வாங்குறதில்ல. நம்ம பருப்பு குழம்பே செய்கிறதில்ல, காய்கறிகளை தான் சாப்பிட்ருக்கோம். அதுவே போதுமானதாக இருக்குது. உடம்புக்கும் ரொம்ப ஆரோக்கியமானதாக இருக்குங்க. நீங்களும் கூட இதே மாதிரி மாடு வளர்த்திங்கன்னா மாடு ஷெட்டை சுற்றி, மாடு கொட்டகையை சுற்றி இந்த மாதிரி செஞ்சுக்கினீங்கன்னா உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதோடு மட்டும் இல்லாமல் செலவுகளையும் பெருமளவு குறைக்குங்க. நம்ம குழம்புக்காக செலவே செய்கிறதில்ல 2-3 மாதமாக. மிளகா செடி கூட வச்சுட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா மசால் செலவு மட்டும்தான். அதுவும் மசாலும் அதிகமாக சேர்க்க மாட்டோம் நம்ம குழம்புல. இப்போ பாருங்கள், அடுத்த செடி பப்ளி மாஸ். நம்ம பழங்கள்லாம் கண்டிப்பாக நம்ம சாப்பிட்ணும். அது உடலுக்கு ரொம்ப ஆரோக்கியம். அதுக்காக தான் நிறைய பழம் மரங்களும் செடிகளும் வச்சுருக்கோம். இது பப்ளி மாஸ் செடி. அதிலோட இதுக்கு ஊற்றுற தண்ணியிலே பூசணிக்காய் செடியும் வளர்ந்துடுற மாதிரி நம்ம பூசணி செடி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் செடி. இங்கே இளநிக்காக தென்னஞ்செடி வச்சுருக்குங்க. இது இளநிக்காய் செடி. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் செடி. அடுத்து பூசணிக்காய் செடி, தண்டுக்கீரை. இந்த மாதிரி ஒரு செடிக்கு தண்ணி ஊற்றுறோன்னா அந்த செடி மட்டும் வளராமல் கூட அந்த தண்ணியிலே, அந்த ஈரத்துலேயே நிறைய செடிகள் வளர்கிற மாதிரி தான் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு கொய்யா செடி இருக்குங்க. இது பீட்ரூட் கொய்யா அப்படின்னு சொல்லுவாங்க. சிகப்பு கொய்யா, சிகப்பாக காய் வருங்க பாருங்கள். இதோட இலைகள்லாம் சிகப்பு கலரில் இருக்குது. பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா நம்ம தக்காளி செடி நட்டுருக்கோம். தக்காளி கூட நம்ம வாங்குறதுங்களே 2-3 மாதமாக தக்காளியும் வாங்குறதில்ல. வீட்டுக்கு தேவையான தக்காளிகள்லாம் இதையே கிடச்சிருது. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா கொய்யா செடி. இது சாதா கொய்யா தான். இந்த கொய்யா பக்கத்துலேயே பூசணிக்காய் செடி நட்டுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா இன்னொரு தேங்காய் செடி. இது நார்மல் தேங்காய் செடிங்க. மொத்தம் நம்ம இளநீ செடி 2 நட்டுருக்கோம். நார்மலாக வீட்டுக்கு தேவைக்காக, தேங்காய்க்காக நம்ம 6 தேங்காய் செடி நட்டுருக்குங்க. ஏற்கனவே நம்மக்கிட்ட தேங்காய் மரம் ஒரு 6 மரம் இருக்குது. இதுவும் வருங்காலத்தில் பலன் கொடுக்கும். எல்லா செடி பக்கத்துலையுமே நம்ம சோத்து கத்தாலையும் வச்சுருக்கோம். சோத்து கத்தாழை நமக்கு மருத்துவ பயன்பாடு மட்டும் இல்லாமல் நிறைய பயன்பாடு இருக்குது. அதில் மாடுகளுக்கு மருத்துவத்திலிருந்து மனுஷனுக்கு மருத்துவம் வரைக்கும் நிறைய பயன்பாடு இருக்குங்க. அது உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். பக்கம் தக்காளி செடி பாருங்கள், தக்காளி காய் எப்படி வச்சுருக்குன்னு. அடுத்து நம்ம செடி பார்த்திங்கன்னா மாதுளம் செடிங்க. மாதுளம் செடி நமக்கு மாதுளம் பழமாக இருக்கட்டும், பப்ளி மாஸாக இருக்கட்டும், நாவல் பழம், இந்த மாதிரி நிறைய வச்சுருக்கேன். காட்டுறேன், ஒன்று காட்டுறேன். அடுத்து தக்காளி, பக்கத்துலேயே பூசணி, அதுக்கு பக்கத்துலேயே இந்த ஈரத்துலேயே இந்த செடியெல்லாம் வந்துடுங்க. அலோவேரா, அதாவது சோத்துக்கத்தாழை. அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா இங்கே தேங்காய் செடி. இது தேங்காய் செடி நீங்கள் பார்த்துட்டிங்க. தேங்காய் செடி 6 செடி இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன். நம்ம அடுத்து வேறு என்ன செடி நட்டுருக்கோன்னு பார்த்திங்கன்னா சப்போட்டா செடி நட்டுருக்குங்க. இது எல்லாமே பார்த்திங்கன்னா அடுத்த வருஷம் கொஞ்சம் கொஞ்சம் பலன் கொடுக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 2-3 வருஷத்தில் நமக்கு நல்லா பலன் கொடுக்கும். வீட்டுக்கு தேவையான பழங்கள்
இது எதுவுமே நாங்கள் வெளியே வாங்க தேவையில்லைன்ற அளவுக்கு நம்ம செஞ்சுருக்கோம். இது பார்த்திங்கன்னா அவரைக்காய் செடிங்க, அவரை இருக்குது. இது இன்னும் அவரைக்காய் நாங்கள் அறுக்கலை, இப்போ தான் செடி இருக்குது. இது ஒரு செடி தான் இருக்குது. அடுத்து பார்த்திங்கன்னா குச்சி, நம்ம கிழங்கு ஒரு வருஷம் கழித்து இதில் கிழங்கு எடுத்துக்கலாம். இந்த இடத்துல ஒரு தேங்காய் செடி இருக்குது, இதெல்லாம் நீங்கள் பார்த்தது தான். ஆட்டுக்கான அகத்தி செடியெல்லாம் போட்டிருக்கோம். இந்த இடத்துல வெங்காயம் போட்டிருந்தேங்க, வீட்டுக்கு தேவைக்காக வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டிருந்தோம். அதெல்லாம் பிடுங்கி எடுத்தாச்சு. நான் அந்த பக்கம் காட்டுறேன், அதை வச்சுருக்கோம். இந்த இடத்துல ஒரு சுரக்காய் செடி இருக்குது. அப்புறம் இப்படியே வந்தீங்கன்னா இந்த இடம் வந்து சின்னதாக இருக்குது. என்ன செடின்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும், நெல்லிக்காய் செடிங்க. நெல்லிக்காய் செடி இப்போ தான் சின்னதாக இருக்குது. அடுத்து இது கிட்டத்தட்ட காய் வர்றதுக்கு தெரியல, டைம் ஒரு 2 வருஷம் ஆகலாம்னு நினைக்கிறேன். 2 வருஷம் 3 வருஷம் ஆகலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இது வந்து என்னன்னு பாருங்கள், இந்த செடி வந்து காஞ்சி போச்சு. என்னென்னா கொத்தமல்லி, இதில் வந்து காய் வைக்கல. நம்ம கொத்தமல்லி நிறைய போட்டிருந்தோம். நம்ம வீட்டுக்கு குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி இலைகள் போக அடுத்து இதை முத்த விட்டுட்டோம், கொத்தமல்லி மல்லி வைக்கிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் பிடுங்கி எடுத்துட்டோம். கொஞ்சம் கிடச்சிருக்கு மீதி. அடுத்து பார்த்திங்கன்னா பீக்கங்காய் செடிங்க. இதில் கூட ஒரு நாள் பீக்கங்காய் அறுத்து குழம்பு செஞ்சாச்சு. இப்போ சின்னதாக பிஞ்சு விட்டுருக்கு பாருங்கள். அடுத்து என்னென்னா வெண்டைக்காய் செடிங்க. நமக்கு காய் தேவைக்கு போக எக்ஸ்ட்ரா கூட சில டைமில் நம்ம சொந்தக்காருக்கும் கொடுக்குறோம். நமக்கு அந்தளவு காய் இருக்குது. என்ன ஒரு பிரச்சனைனா இப்போ தண்ணி தான் எங்கள் பிரச்சனையாக இருக்குது. வறட்சி, ரொம்ப வறட்சியாக இருக்குது நம்ம டிஸ்ட்ரிக்டில். தண்ணி பெரிய பிரச்சனையாக இருக்குங்க. நம்ம மாட்டுக்கு தேவையான தீவன புல் வளர்க்குறதுக்கே தண்ணி பற்றாக்குறை ஆயிடுச்சு. அதனால் இதெல்லாம் ரொம்ப சிரமமாக இருக்குது வளர்க்குறதுக்கு. இதில் பாருங்கள் கொத்தமல்லி செடி இருக்குது. கொத்தமல்லி செடி இதெல்லாம் காய் வச்சிருச்சு பாருங்கள், கொத்தமல்லி காய் வச்சுருக்கு. இதை நம்ம அறுவடை செஞ்சுக்கலாம். அதே மாதிரி குழம்புக்கு தேவையான கொத்தமல்லி இலைகளும் வந்து நம்ம பிடுங்கி போட்டுக்கிறோம். இந்த இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு செடி, ஒரே ஒரு இலை இருக்குது பாருங்கள். இது என்ன அப்படின்னா கரிப்பலா அப்படின்னுங்க. கரிப்பலா, இந்த கரிப்பலா என்னென்னா பலாமரம் மாதிரி வரும். இலைகள் கொஞ்சம் அதோட இலை வந்து கொஞ்சம் பலா இலை வேறு வித்தியாசமாக இருக்கும், பரங்கி இலை மாதிரி இருக்கும். பாருங்கள், இது எதுக்கு அப்படின்னா இது பலாமரம் மாதிரி பெருசாக வரும். பலாமரம் மாதிரி பெருசாக வர்றதுல பலாக்காய் மாதிரி வைக்கும். அந்த காயை நம்ம அறுத்து குழம்புக்கு போட்டுக்கலாங்க, குழம்பு பொரியல் இந்த மாதிரி. அது எப்படி இருக்குன்னா ஒரு மீல் மேக்கர் மாதிரி ஒரு நல்லாயிருக்கும் சாப்பிட. பலாச்செடி வைக்கலாம்னு நினச்சோம். பலாச்செடி வைக்கிறதுக்கு நாம் வாங்கிட்டு வரதுக்குள்ளே அது வறட்சி காலமே வந்துடுச்சு. அதனால் பலாச்செடி வைக்க முடியல. கண்டிப்பாக பலாச்செடி, மாஞ்செடி இதெல்லாம் வைக்கணும். அடுத்து நம்ம வேறு என்ன வச்சுருக்கோன்னு பார்த்தோன்னா மிளகா கொஞ்சம் போட்டிருக்கோம். வீட்டுக்கு தேவையான மிளகாயெல்லாம் நமக்கு இதுலேருந்தே எடுத்துக்கலாம். ஏற்கனவே சொன்ன மாதிரி வறட்சி வந்ததுனால இதை ஏற்கனவே எவ்வளோ மிளகா வந்திருக்கோ அதை காப்பாற்றிக்கிறது நம்மளுக்கு சிரமமாக இருக்குது. இதுக்கு மேலே மிளகா செடி காப்பாற்ற முடியாது. அதாவது இருக்கிற மிளகாயை மட்டும் அறுத்துக்கிறதுக்கு மட்டும்தான். அது வந்து பழம் வச்சதுக்கப்புறம் அறுத்துக்கலாம், அது அவ்வளோதான். அதுக்கே சிரமமாக இருக்குது. இதுக்கு அடுத்து என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் செடி சொன்னேன். தேங்காய் செடியெல்லாம் பார்த்துருக்கீங்க, ஒரு 6 செடி. அதை திரும்ப தனித்தனியாக காட்டணுன்னு அவசியம் இல்லை. அடுத்து தக்காளி, நம்ம வீட்டுக்கு தேவையான தக்காளி. வீட்டுக்கு தேவைக்கு அதிகமாகவே தக்காளி கொஞ்சம் தான் நட்டிருக்கோம். இருந்தாலுமே அதுவுமே கூட வீட்டுக்கு தேவை போக நம்மளுக்கு அதிகமாகவே தக்காளி கொடுக்குதுங்க நம்ம தக்காளி செடி. தக்காளி செடிக்கு அடுத்து நம்ம ஏற்கனவே பார்த்த நெல்லி வந்து காட்டு நெல்லி பார்த்துருக்கோம். காட்டு நெல்லிக்காய் செடி காட்டியிருக்கேன். நம்ம வீட்டு நெல்லி, இது ஏதோ பேர் சொல்லுவாங்க, அரை நெல்லி என்னன்னு தெரில. இந்த நெல்லிக்காய் செடி பாருங்கள், இந்த நெல்லிக்காய் செடி நட்டிருக்கோம். அது போக இது சும்மா வளர்ந்துருக்கிற புல்லுங்க, கோஎஃப்எஸ் 29 அப்படின்னு மாட்டுக்கு தேவையான தீவன புல் இது. இந்த இடத்துல ஒரு கரும்பு செடி, பொங்கலுக்கு நம்ம யூஸ் பண்ண கரும்பை சாப்பிட்டு அதோட கொனை கோதாளியை நட்டுது, கரும்பு செடி வந்திருக்கு. இந்த இடத்துல ஒரு கரும்பு செடி வந்திருக்கு. அடுத்து வாழை, 2 மொந்த வாழை தான் வச்சுருக்கோம். ஏலக்கியும் கற்பூர வாழையும் செவ்வாழை இதெல்லாம் வைக்கணும்னு நினச்சோம். ஆனால் என்னென்னா அதுக்குள்ளே தண்ணி பற்றாக்குறை ஆகிற மாதிரி இருந்தது, அதனால் வளர்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அதை விட்டுட்டோம். அடுத்து வந்து நம்ம தூதுவளை செடி ரொம்ப முக்கியங்க. தூதுவளை, அப்புறம் பொன்னாங்கண்ணி, அப்புறம் வேறு என்ன, தூதுவளை, பொன்னாங்கண்ணி, புளியாரன்னு ஒரு இது இருக்குது, அது தெரியாது உங்களுக்கு பெரும்பாலும். புதினா நட்டிருக்கோம்.
அது அப்புறம் காட்டுறேங்க. தூதுவளை இப்போ தான் செடி ஓரளவுக்கு வந்திருக்கு. அடுத்து நம்ம வச்சுருக்கிறது இது என்னன்னு உங்களுக்கே தெரியும், நாவல் பழ செடிங்க. இது வச்சு 1 வருஷம் ஆயிடுச்சு. இப்போ தான் நல்லா வளர ஆரம்பிச்சிருக்கு. ஒரு 2-3 வருஷத்துக்கு அப்புறம் தான் பலன் கொடுக்கும்னு நினைக்கிறேன். நம்ம செடி நாற்று வாங்குகிற இடத்துல குறுகிய காலத்திலே கொடுத்துருன்னு சொல்லுவாங்க. 1 வருஷம் 2 வருஷத்துலன்னு வச்சாங்க. அது கொடுக்குமான்னு தெரியல. எலும்பிச்சை செடி அதுவும் 6 மாதத்துலேயே பலன் கொடுக்கும்னு சொன்னாங்க. நம்ம நாவல் பழம் ஆரஞ்சு பழ செடி ஒன்று வச்சுருக்கோம். 6 மாதத்துலேயே பலன் கொடுக்கும்னு சொன்னாங்க. ஆனால் அது அவ்வளோ சீக்கிரமெலாம் கொடுக்கல. எப்படியோ 2 வருஷம் ஆகிடும்னு நினைக்கிறேன். இது ஒரு எலுமிச்சை செடிங்க. இது நாட்டு எலுமிச்சை முளைச்சது, வீட்டால் முளைச்சது. இது வந்து நம்ம வாங்கிட்டு வந்தது, பண்ணையில் நாற்று பண்ணையில் வாங்கிட்டு வந்தது. அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா கடலக்காய் செடி போட்டிருக்கோம். வீட்டுக்கு தேவையான எண்ணெயும் கூட நம்ம வெளியே வாங்கக்கூடாது, நம்ம இயற்கையாக செஞ்சு எடுத்துக்கணும்னு. ஆனால் என்ன ஒரு பிரச்சனைனா, ஏற்கனவே சொன்ன மாதிரி தண்ணி இல்லை. அதனால் வந்து செடியெல்லாம் காஞ்சிருக்கு பாருங்க. அடுத்து வந்து நம்ம பார்க்க போகிறது என்னென்னா ஆரஞ்சு பழச்செடி. இது கூட 2 வருஷம் ஆயிரும்னு நினைக்கிறேன் பலன் கொடுக்கறதுக்கு. ஒரு முறை பூ வச்சுது, பூவெல்லாம் அப்படியே உதிர்ந்துருச்சு. இவ்வளோ சின்ன சைடில் காயெலாம் வைக்காதுன்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து நம்ம வீட்டுக்கு பார்த்திங்கன்னா டெய்லியுமே கீரை காய்கறி இந்த மாதிரி தான் சமைச்சிட்ருக்கோம். நைட்டு காலையில் எப்போவுமே நமக்கு வந்து பருப்போ வேறு எதுவுமே நம்ம 2-3 மாதமாக யூஸ் பண்ணுறதில்ல. உடம்புக்கும் நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. இது பார்த்திங்கன்னா புதினா. இந்த இடம் டேங்க்லேருந்து நம்ம அப்பப்போ கை கால் கழுவுற தண்ணி, இந்த மாதிரி தண்ணி யூஸ் பண்ணுற தண்ணியெல்லாம் வேஸ்டேஜ் எல்லாம் இந்த இடத்துல வரும். இந்த இடத்துல புதினா நட்டுருக்கோம். அப்புறம் ரோஸ் பூச்செடிகளை நிறைய பார்த்துருப்பீங்க. இன்னும் கூட வேறு என்ன பூச்செடி இருக்கோ பார்த்து திரும்பவும் மழை காலம் வரும்போது வைக்கணும். ரோஸ் வச்சுருக்கோம் பாருங்கள், பூ வச்சுருக்கு. அடுத்து பாவக்காய் செடி. பாவக்காய் இது கிட்டத்தட்ட 2 மாதமாக நம்ம இதில் காய் எடுத்து வாரம் 1 நாள் 2 நாள் இது நம்மளுக்கு காய் கொடுத்துரும். 2 மாதமாக இது நமக்கு பயன் கொடுத்துட்ருக்கு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அங்கங்கே தக்காளி செடி இருக்குங்க. தக்காளி செடியெலாம் நாங்கள் நாற்று வாங்கி நடலை, அதுவாகவே முளைச்சது. இதுக்கு பக்கத்துலேயே கீழே பார்த்திங்கன்னா கனகாம்பரம் செடி ஒரு 3 செடி இருக்குது. 4 செடி நட்டோம், 1 இறந்துடுச்சு. அடுத்து இது கோயஃபஸ்ஸு, இந்த மாட்டுக்கான புல், அது தானாக விதை விழுந்து முளைச்சிருக்கு. இந்த பக்கம் பார்த்திங்கன்னா தெனை வந்து நாங்கள் போடல, அதுவும் தானாக முளைச்சது தான். ஏற்கனவே கொஞ்சமாக தெனை போட்டிருந்தோம், அதுலேருந்து ஏதோ இறஞ்சிது. இது பார்த்திங்கன்னா மல்லி. இது பேர் பச்சை மல்லின்னு சொல்லுவாங்க. இன்னும் வேறு என்ன பேர் சொல்லுவாங்கன்னு தெரியல, வேறு ஏதோ சொல்லுவாங்க, ஊசி மல்லின்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து இது ஒரு செடி, நீங்கள் அதிக பேர் இதை கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இது ஒரு துளசி தான், பட் ஆனால் சாதா துளசி இல்லை, விக்ஸ் துளசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த விக்ஸ் துளசியை எடுத்து வாயில் போட்டிங்கன்னா, இலையை கிள்ளி வாயில் போட்டிங்கன்னா, இதோட சுவை விக்ஸு சாக்லேட் இருக்குது இல்லைங்களா, விக்ஸ் சாக்லேட்டை வாயில் போட்டால் எப்படி இருக்குமோ அப்படியே இருக்குங்க. அடுத்து வந்து இது காக்கணா. அப்புறம் இதுவும் ஒரு காக்கணா செடி தான். அது பக்கமே நம்ம இந்த செடி, என்ன செடி இது, புதினா செடியும் நட்டுருக்குங்க. இவ்வளோ தாங்க நம்ம வீட்டை சுற்றி, நம்மளோட மாட்டு செட்டை சுற்றி வச்சுருக்கோம். இன்னும் கூட சில செடிகள்லாம் வைக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். அது இப்போ வறட்சி வந்துட்டதுனால திரும்பவும் மழை காலம் வந்தால் தான் அதெல்லாம் வைக்கணுங்க. இதனால் நமக்கு பார்த்திங்கன்னா பூ வாங்குகிற செலவு, காய்கறி வாங்குகிற செலவு, மிளகா, இந்த மாதிரி எந்த செலவுமே கிடையாது. அப்புறம் ஒரு செடி விட்டுட்டேங்க, அதை காட்டுறேன் பாருங்கள். சுண்டைக்காய் செடி நட்டுருக்கோம். சுண்டைக்காய் செடி எல்லார் வீட்லேயுமே இருக்க வேண்டியது. இது செடி பார்த்திங்கன்னா ஒரு முறை நட்டிங்கன்னா அது பாட்டும் வளர்ந்துட்டே இருக்கும். தண்ணி விட்டிங்கன்னா காய் வந்து வாரத்துக்கு 2-3 நாளுக்கான குழம்பு செலவை குறைச்சிடும். ரொம்ப ஒரு அருமையாக ஒரு சுண்டைக்காய் செடி இருந்தாவே வாரத்துக்கு 4 நாளைக்கு கூட இதை வச்சு நம்ம சமாளிச்சிடலாம், பெருசாக வரும். இது ஒன்று இருக்குங்க. இது சுண்டைக்காய் செடி இது வரைக்கும் பலன் வரலை. நம்மக்கிட்ட வேறு சுண்டைக்காய் செடி வீட்டு பக்கம் இருந்தது, அது ரொம்ப நாள் நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோம் குழம்புக்கும் பொரியலுக்கும். ஆனால் இப்போ அது செத்துருச்சு, இறந்துடுச்சு. இப்போ இந்த செடி வச்சுருக்கோம். சரிங்க, நம்ம இப்போ தோட்டமெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள். இன்னும் வேறு என்ன செடியெல்லாம் நடலாம், வேறு என்ன இம்ப்ரூவ் பண்ணலான்னு சொல்லி
கீழே கமெண்ட் பண்ணுங்கள். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க.